அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதங்களை வழங்கினான். நீங்கள் ஒவ்வொரு நபிமார்களை எடுத்து பாருங்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று சிறந்ததாக இருக்கும், ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி இருக்கும், அதிசயமான ஒரு விஷயம் அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்துருப்பான். அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம்தான் மிஅராஜ் பயணம். இந்த உலகத்திலிருந்து, அதாவது நபி அவர்கள் மக்கால இருந்தாங்க, அந்த இடத்திலிருந்து விண்ணுலக பயணம், அதாவது விண்வெளி பயணம் ஒரே இரவுல நடந்தது. அதுதான் மியராஜ் பயணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஒரு பயணத்தை இந்த உலகமே உற்று நோக்கிய ஒரு பயணம் இது. இன்று வரை பேசப்பட்டு வருகின்ற ஒரு பயணம். மிக சிறந்த பல அதிசயங்கள், பல அற்புதங்கள் நிகழ்ந்த ஒரு விஷயம்தான் மியராஜ் பயணம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளையும் வல்லமையையும் இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டுவதற்காக தான் இப்படிப்பட்ட மாபெரும் ஒரு பயணத்தை நிகழ்த்தினான். இது எல்லாம் சாத்தியமே இல்லை. ஒரே இரவுல இத்தனையோ நடக்குதுன்னா இது எல்லாமே அல்லாஹுவின் வல்லமைகளில் ஒண்ணுதான். ஹதீஸ்ல ஒரு நீண்ட ஹதீஸா இருக்கு இந்த மெஹராஜ் பயணத்தை பத்தி. அது ஃபுல்லா நீங்க எடுத்து படிக்கும் போது தெரியும் எவ்வளவு ஒரு அழகான ஒரு அற்புதமான ஒரு பயணம் சொல்லிட்டு. நான் சுருக்கமா சொல்றேன், அதை நீங்க படிக்கும் போது தான் தெரியும். வானத்திற்கு கதவுகள் இருக்கு. நம்ம இப்ப பாக்குறோம் வானம் அப்படியே பிளெயினா இருக்கும், ஆனா அந்த வானத்திற்கும் கதவுகள் இருக்கு. மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு ஃபஸ்ட்டு நபி அவர்களை அழைத்து செல்லப்பட்டார்கள். யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பைத்துல் முகத்தஸில் தொழுகை நடக்குது. பிறகு பைத்துல் முகத்தஸ்லேருந்து விண்வெளி பயணம். இதை தான் இஸ்ரா வல் மெஹராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. மிக சிறப்பான ஒரு பயணம். அப்படி போகும்போது, வானத்திற்கு போகும்போது ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்குறாங்க. அந்த கதவுகள் தட்டப்படுகின்றது. அப்போ ஒரு மலக்கு அங்கே நிற்கிறாங்க. யார் சொல்லிட்டு, அப்போ இவங்க அனுமதி, அல்லாஹுவின் அனுமதியோடு தான் வந்திருக்காங்களா அப்படி கேட்டு தான் உள்ளே விடுறாங்க. அதை வச்சு தான் தெரிய வருது வானத்திற்கும் கதவுகள் இருக்குது சொல்லிட்டு. மொத்தம் 7 வானங்கள் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபிமார்களை பார்த்தாங்க. ஸ்வர்க்கம், நரகம் எல்லாத்தையும் பார்த்தாங்க. மலக்குமார்கள் தொழக்கூடிய பைத்துல் மஅமூர் சொல்லுகின்ற அந்த பள்ளிவாசலை பார்க்குறாங்க. நபி அவர்களுக்கு மறுமையில் வழங்கப்பட இருக்கின்ற அல் கௌசர், அந்த ஒரு தடாகத்தை பார்க்குறாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் அந்த ஒரு இரவில் பார்க்குறாங்க. ஆனால் இந்த மேராஜ் பயணம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த நாளில் எந்த மாதத்தில் சரியாக நடந்தது சொல்லிட்டு சஹீஹான ஹதீஸ்கள் எங்கேயுமே காணப்படவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் சஹாபாக்கள் காலத்திலும் யாருடைய ஒரு இதுலேயும் இந்த மேராஜ் பயணம் சொல்லிட்டு ஒன்று அவங்க கொண்டாடுந்த ஹதீஸ்களும் இல்லை. ஆனால் இந்த விஷயத்தில் நாம் நினைவு கூற வேண்டிய 3 விஷயங்கள், மிக முக்கிய 3 விஷயங்கள். மேராஜ் பயணத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 3 கட்டளைகளை வழங்குகின்றான். அதில் முதலாவது விஷயம் தொழுகை. இன்னைக்கு நாம் தொழுகிறோம் பார்த்தீங்களா, 5 வேளை தொழுகை. இந்த 5 வேளை தொழுகை நிர்ணயிக்கப்பட்டது மேராஜ் அன்று தான். ஃபஸ்ட்டு 50 நேர தொழுகையை அல்லாஹ் விதித்தான். பிறகு நபி அவர்கள் அதை கேட்டு இறங்கி வராங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறைக்க சொல்றாங்க. இவ்வளவு 50 நேரம் தொழுகைலாம் உன்னுடைய சமுதாயம் தாங்காது, குறைச்சிட்டு வா சொல்லிட்டு மறுபடியும் போய் குறைச்சி கடைசியா 5 வேளை வக்து தொழுகையா வருது. 5 வக்து தொழுகையா கடமையாக்கப்படுகின்றது. இன்னைக்கு நாம தொழுதுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த 5 வேளை தொழுகை இது எல்லாமே அன்று விதிக்கப்பட்டது தான். அதனால முதல்ல நமக்கு நினைவுக்கு வர வேண்டியது மேராஜ் பயணம்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நினைக்கிறோம், தொழுகை இன்னைக்கு தான் கடமையாக்கப்பட்டது. அந்த தொழுகையில நாம கரெக்டா இருக்கிறோமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டளையை கொடுத்திருக்கான். மறுமையில இதற்காக நாம விசாரிக்கப்படுவோம். 5 வேளை தொழுகை நம்ம சரியா கடைபிடித்து வரோமா சொல்லிட்டு நாமே ஒரு தடவை சுய பரிசோதனை செய்யணும். செஞ்சுட்டு அப்படி இல்லைன்னா இனிமேல் கண்டிப்பா அவசியம் தொழுது வர வேண்டும். அடுத்து 2வது ஒரு கட்டளை வழங்கப்பட்டது. சூரத்துல் பக்ரா, அதாவது சூரா பக்ராவோட கடைசி 3 ஆயத்துக்கள் இந்த நாளில் தான் வழங்கப்பட்டது அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. 3வது விஷயம், இணை வைக்காத நிலையில் பெரும்பாவங்கள் செய்திருப்பின் அவர்களுக்கு மன்னிப்பு என்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது வேற எந்த சமுதாயத்திற்கும் அல்லாஹ் இந்த கட்டளையை கொடுக்கல. அந்த பாவ மன்னிப்பு நமக்கு தந்திருக்கின்றான். எவ்வளவு பெரும்பாவங்கள் நாம செஞ்சாலும் சரி, இணை வைக்கக்கூடாது. அல்லாஹ்விடம் தௌபா செஞ்சா அனைத்து பாவங்களையும் அவன் மன்னித்து விடுவான். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்த நாள் தான் மியராஜ் நாள்.
அப்போது மேராஜ் அப்படி சொன்னாலே உங்கள் நினைவுக்கு வர வேண்டியது இந்த 3 விஷயம்தான். குறிப்பிட்ட அந்த ஒரு இரவில் மட்டும் அமல்களை செய்யாமல் எல்லா நாள்களிலும் நாம் இந்த அமல்களை கடைப்பிடிக்க வேண்டும். நான் இன்னைக்கு இது சம்பந்தமாக ஒரு 2 ஆயத்தை சொல்ல போகிறேன். இந்த நாளில் நீங்கள் நினைவு கூறணும்னா முதல்ல தொழுகை இருக்குது. அடுத்து 2வது ஒரு விஷயம் சூரா பக்ராவோட கடைசி 3 வசனங்கள். இதில் 2 வசனங்களை பற்றி நிறைய சிறப்பு இருக்குது. நபி அவர்கள் இந்த 2 வசனங்களுக்காக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிறைய ஹதீஸ்கள், சஹீஹான ஹதீஸ்கள் இருக்குது. யார் இந்த 2 ஆயத்துக்களை, அதாவது கடைசி 2 ஆயத்துக்களை டெய்லியும் நைட்டு ஓதிட்டு வராங்களோ அவர்களுக்கு அதுவே போதுமானது. ஜின் மற்றும் ஷைத்தான் இடத்திலிருந்து பாதுகாக்க இந்த 2 ஆயத்து போதுமானது. உங்கள் வீட்டில் இருக்க எல்லா முசீபத்துகளும் போயிடும் சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கடைசி 2 ஆயத்துக்களை யார் 3 நாட்கள் தொடர்ந்து டெய்லியும் நைட்டு ஓதிட்டு வராங்களோ அவங்க வீட்டிலேருந்து ஷைத்தான் வெருண்டோடுகின்றான் அப்படியும் நபி அவர்கள் கூறியிருக்கிறாங்க. அவ்வளவு சிறப்பான ஆயத்துக்கள் இந்த 2 ஆயத்துக்கள். எல்லார் வீட்லேயும் ஏதாவது பிரச்சனைகள், கஷ்டங்கள் சொல்லிட்டு ஒரே முசீபத்தாக இருக்கும். நீங்கள் இந்த 2 ஆயத்துக்களை டெய்லியும் தொடர்ந்து ஓதி பாருங்கள். நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி, அதாவது இஷா தொழுதுட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும் இதை ஓதலாம். உங்களுக்கு டைம் எப்போ, இந்த இடைப்பட்ட டைமில் உங்களுக்கு எப்போ டைம் இருக்கோ அப்போ ஓதிக்கிங்க. அவசியம் ஓதிட்டு வாங்க. எப்படிப்பட்ட முசீபத்தும் நிச்சயமாக விலகும். நீங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை காணலாம். அதனால தான் இந்த 2 ஆயத்துக்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு 2-3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். இதை ஓதிட்டு வாங்க சொல்லிட்டு. இன்னைக்கு நான் ஓதுறேன், அவசியம் ஓதிட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓதி இருந்தீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் தொடர்ந்து ஓதிட்டே வாங்க. ஓதாதவங்க இனி ஓத ஆரம்பிங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். மெஹராஜ் பயணம் அதிசயம் நிறைந்த ஒரு பயணத்தில் இறக்கப்பட்ட வசனங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் பல அதிசயங்களை இது நிகழ்த்தும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் ஒரு முறை. நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிங்க. ஆரம்பத்தில் பார்த்து ஓதுங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய ஆயத்துக்கள் தான் ரெண்டுமே. நீங்கள் டெய்லியும் ஓத ஓத உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆயிடும். இப்போ ஓத ஆரம்பிக்கலாம். ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி லா நுஃபரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி وقالوا سمعنا وأطعنا غفرانك ربنا وإليك المصير لا يكلف الله نفسا إلا وسعها لها ما كسبت وعليها ما اكتسبت ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. சூரா பக்ரா, இந்த முழு சூறாவுமே மிக சிறந்த ஒரு சூறா, வளம் சேர்க்கும் சூறா. இது நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது நல்ல ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதில் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் மிக மிக பலம் வாய்ந்த வசனங்கள். அதிலும் குறிப்பாக இந்த கடைசி 2 ஆயத்துக்கள் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா சோம்பல் பட்டு ஓதாமல் விட்டுருவாங்க, இவ்வளோ பெருசாக இருக்கே சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் அப்படி சோம்பல் படாமல் இதை கொஞ்சம் மெனக்கட்டு ஓதி பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். டெய்லியும் ஓதுங்க, தொடர்ந்து ஓதுங்க. ஒரு முறை ஓதுனா போதும். இஷா தொழுதுட்டு நீங்கள் அப்படியே ஓதலாம். அப்படி இல்லைனா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை ஓதிட்டு படுங்க. இதை மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற ஷைத்தான் உங்கள் வீட்டில் தங்க மாட்டான், ஓடி போயிடுவான். ஷைத்தான் வீட்டில் இல்லைனாலே கண்டிப்பாக அந்த வீட்டில் முசீபத் இருக்காது. ஒரு பரக்கத்தான சந்தோஷமான ரஹாத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும். எல்லா முசீபத்துக்களும் நீங்கி ஒரு நல்ல செய்திகள் வர ஆரம்பிக்கும். மேராஜ் என்ற ஒரு அற்புதமான அதிசயமான பயணத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தந்த ஒரு அற்புதம் தான் இந்த ஒரு 2 ஆயத்துக்கள். நல்லா இறுக பிடிச்சிக்கிங்க. இந்த ஆயத்துக்களை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் இது உதவும். எல்லா பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு ஒரு பெரும் ஒரு ஆயுதமாக இந்த 2 ஆயத்துக்கள் இருக்கும். இனி மேராஜ்னாலே உங்கள் ஞாபகத்துக்கு வர வேண்டியது இந்த நாளில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது. இந்த நாளில் பாவ மன்னிப்பு சொல்லிட்டு ஒரு துவாவை நமக்கு அல்லாஹ் தந்திருக்கான். நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு அவன் மன்னித்துடுவான். இந்த நாளில் தான் சூரா பக்ராவோட அந்த கடைசி ஆயத்துக்கள் இறங்கியது சொல்லிட்டு இந்த ஞாபகம் வரணும். அதனால குறிப்பிட்ட அந்த இரவில் மட்டும் அமல்கள் செய்யாமல் ஒவ்வொரு இரவிலும் இந்த துவாவை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றத்தை காணலாம்.
அல்லாஹ் சுபானஹு தஆலா நம் அனைவரது கவலைகளையும் கஷ்டங்களையும் நோய்களையும் நீக்கி நமக்கு நிம்மதியை சந்தோஷத்தை ரஹாத்தை ஒரு பரக்கத்தான ஒரு வாழ்க்கையை ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.